வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்லது, நன்மைக்கானது, மேன்மையானது. நீங்கள் தேவனை நினைத்திருக்கிறதை காட்டிலும் தேவன் நம்ம வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் பரவசமானது, மேன்மையானது. அநேக மக்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புவது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறியணும், கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சோம்னா அதை செய்யணும், எனக்கு என் மனசு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். அவங்க நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு மேலே யாருமே கிடையாது, எனக்கு சரின்னு படித்தா நான் செய்வேங்க, இதில் என்ன கடவுளுடைய சித்தம் இருக்கு, அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னொரு மக்கள் இருக்காங்கன்னா, கர்த்தருடைய சித்தம் நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது நடக்கத்தான் செய்யும், அதனால் என்ன நடந்தாலும் அது இறைவன் சித்தம் அப்படி நான் விட்டுருவேன், இறைவன் என்ன இப்படி நடத்துகிறார் அப்படி விட்டுருவேன். அப்படிப்பட்ட மனநிலை இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி எத்தனை தீமையான காரியங்கள் நடக்குது. நடக்கிற காரியங்கள்லாம் இறைவன் சித்தம் நினச்சோம்னா நீங்கள் பிசாசுக்கு ஏற்று நிற்க முடியாது. இன்றைக்கி அந்த மனநிலையை பிசாசு கொடுக்குறான். அது கிறிஸ்தவங்களுக்கும் கொடுக்குறான், தேவனை அறியாத மக்களும் கொடுக்குறான். என்ன நடந்தாலும் சரி அது கடவுள் செயல் அப்படி விட்டுறாங்க. கடவுள் செயல் விட்டுட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்ப வசதியாக போகிறோம் மக்களை அழிக்கிறதுக்கு. ஏன்னா கடவுளை யாரும் எதுக்க மாட்டாங்க, தேவனை யாரும் எதுக்க மாட்டாங்க. அதனால் என்ன நடந்தாலும் இது இறைவன் செயல்னு போயிட்டோம்னா அவனுக்கு ஜாலியாக இருக்கும். நம்ம மாட்டுக்கு செஞ்சிட்டே இருக்கலாம், பழி இன்னொரு ஆள் மேலே போயிடும். அது யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க, எதுக்க மாட்டாங்க, அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன் நடத்துகிறார். இறைவன் நடத்துகிறார் என்றால் சிறப்பாக நடத்துவார். இறைவனுடைய செயல்களில் தீமை கிடையாது. இறைவன் என்றால், தேவன் என்றால் நல்லவர், அவருடைய எந்த வழிகளிலும் தீமை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு ஏற்றிருங்கள், அப்பொழுது ஓடிப்போமான் இருக்கு. இது பிசாசுடைய செயல், இது தேவனுடைய செயல் என்று உங்களால் பகுத்தறிய முடியவில்லை என்றால் பிசாசு ஏற்று நிற்க முடியாது. 1-11 அதிகாரம் ரோமர் பேசிட்டு மீட்பை பற்றி பேசுகிறார். மீட்பில் தேவன் என்ன செஞ்சு முடிச்சார்னு பேசி முடிச்ச உடனே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் தேவனை அண்டிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாய், தேவனை ஆராதனை செய்யக்கூடிய மக்களாய் வாழும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை செய்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் கழுத்தப்படி செய்வது கிடையாது. ஆனால் மீட்பை அறிந்திருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், கர்த்தரனை மீட்டெடுத்திருக்கிறார், தன்னோடு ஐக்கியப்படுவதற்காக இவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த மனிதன் தேவனை ஆராதனை செய்கிறவனாய், தேவனுக்காக வாழக்கூடிய மனிதனாய் இருப்பான். 2ஆம் வசனம் சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்கள். எதுக்குன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, டிசர்ன் பண்ணத்தக்கதாக இருக்கிறார். அப்ப நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் கிடையாது. இதை டிசர்ன் பண்ணுங்க, பகுத்தறிங்கன்னா என்ன அர்த்தம்னா நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் கிடையாது. சில காரியம் இறைவன் சித்தம் இல்லாத காரியம், தேவனுடைய சித்தம் இல்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை தீமையான காரியங்கள் நடக்கும். அநேக மக்கள் தேவனை குறித்த நல்ல அறிவு கிடையாது. ஒரு சில மக்கள் தேவனை அறியலை, தேவனை விட்டு வெளியே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்களும் தேவனை குறித்து துல்லியமான அறிவில்லை. தேவனை குறித்து நல்லவர், நன்மை செய்வார், தேவன் நம்மை உயர்த்துவார், மேலே கொண்டு வருவார், சிறப்பாக வாழ வைப்பாருங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் கிடையாது. இந்த உலகம் போகிற போக்கிலேயே நம்மளும் போய்கிட்டு இருந்தோம்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் எதுவும் அலசி ஆராயாது. இது கடவுளுடைய செயலா, இது தேவனுடைய செயலா, இது பிசாசுடைய காரம் இருக்கா, அப்படி எதுவும் அலசி ஆராயிற கிடையாது. என்ன நடந்தாலும் அது டிசர்ன் பண்ணணும், இது தேவனுடைய காரியமா என்பதை டிசர்ன் பண்ணணும். அதுக்கு தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்கள். நம்முடைய தேவன் நல்லவர், நல்லவர்னா ரொம்ப நல்லவர், நம் நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப நல்லவர். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. அது தீமை என்றால் அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது நன்மை என்றால் தேவனுடைய சித்தம். கவனிச்சேவாங்க. இன்னொரு மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இறைவன் சித்தத்தை நான் அறிய விரும்பலை, ஏன்னா அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லதாக இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும், நல்ல சீட்டாக விழுந்துருச்சு, கிளி எடுத்து கொடுத்த மாதிரி சீட்டு நல்லா விழுந்துருச்சுன்னா ஜாலியாக இருக்கும். தப்பான சீட்டு விழுந்துருச்சுன்னா ரிஸ்க் ஆகி போயிடும்.
அதனால் தேவனை குறித்து பெரிய ஒரு அறிவு, ஒரு ஆச்சரியம், வியப்பு இல்லாதனால தேவன் ஒருவேளை மட்டமான ஒரு திட்டம் வச்சு அந்த மட்டமான திட்டத்தில் நம்ம மாட்டி விட்டார்னா வம்பா போயிடும். இது எதுக்கு அறிவானே, எதுக்கு அப்புறம் குழம்புவானே, பேசாமல் அறியாமல் விட்டுருவோம், போகிற போக்கில் அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும். ஆண்டவரே உங்களோட சித்தம் என்னவாக இருந்தாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொன்ன உடனே கத்திரனை சோமாலியை கொண்டு விட்டுட்டாருன்னா பிரச்சனையாகி போயிடும். அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். நமக்கு சோறு தான் சாமி, அம்மா சாமி அங்கே கிடைக்கலன்னா ரிஸ்க் ஆகி போயிடும்னு சிலர் அறிந்து கொள்ள விரும்புவது கிடையாது. அதனால் நம்ம மாட்டுக்கு நம்ம எது விரும்புகிறோமோ, எதை ஆசைப்படுகிறோமோ அந்த வாழ்க்கையை நம்ம மாட்டு வாழ்ந்துட்டு போவோம். எதுக்கு ஒரு கஷ்டத்தில் மாட்டி சிக்குவானேன்னு நினைக்கிறாங்க. தேவன் நல்லவர். நம்ம வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்லது, நன்மைக்கானது, மேன்மையானது. நீங்கள் தேவனை நினைத்திருக்கிறதை காட்டிலும் தேவன் நம்ம வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் பரவசமானது, மேன்மையானது. கர்த்தர் நம்மை வாழ நினைக்கிறாங்க, பறக்க நினைக்கிறாருங்க. நம்முடைய நம்ம பறந்து சிறகடித்து மேலே போகும்போது தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். கர்த்தர் கொடூரமானவர் கிடையாது. சின்ன வயசில் நீங்கள்லாம் அப்படி வளர்ந்தீங்களாம் தெரியாது. கிராமத்தில் தான் வளர்ந்தோம். 5ஆம் கிளாஸ் வரை கிராமத்தில் தான் வளர்ந்தேன். அங்கே இந்த மழை வந்துச்சுன்னா தட்டாம்பூச்சி வரும் தெரியுமா? தட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு 2 ரெக்கையும் கட் பண்ணி விட்டு, பாதிக்கு மேலே கட் பண்ணி விட்டு, இங்கிட்டு பாதி இங்கிட்டு கட் பண்ணி விட்டு அதை பறக்க விடுறது. அப்படியே அது பறக்காது. ஒரு தட்டாம்பூச்சி எடுத்து இன்னொரு தட்டாம்பூச்சி கடிக்க விடுறது. ஏன்னா ஒரு கொடூரமான புத்தி நமக்கு. அதை பறக்கவும் கூடாது, நம்ம விட்டும் போகவும் கூடாது, ரெக்கையை முட்டிலும் பிச்சு விடக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம பறக்கணும், சிறப்பாக வாழ நினைக்கிற தேவன். நமக்காக வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள், ஆலோசனைகள் அனைத்தும் நல்லது. அதை அறிந்தோம் என்றால் அந்த திட்டத்தை வாழ நினைப்போம், அவரை அண்டிக் கொண்டு வாழ நினைப்போம்.